ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிஏ வந்து படிக்கிறாங்க இல்லைங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுன்னு, அது படிக்கலாமா வேணாமாங்கிறது. எப்படின்னா, கணக்கில் புள்ளியாக இருக்கணும், அது எத்தனையோ வருஷம் படிக்கிறதுக்கான பொறுமை இருக்கணும், கணக்கில் புள்ளியாக மட்டும் இருந்தால் மட்டும் சாதிக்கணுன்ற வெறி இருக்கணும். அது எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆடிட்டர் என்ன பண்ணார்னா, பொண்ணை வந்து சிஏ ஆடிட்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு +2 முடித்தோட்டே அது சம்மந்தமான இதெல்லாம் படிக்க வச்சா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஒரு 6 மாதம் பார்க்குறோம், ஒரு வருஷம் பார்க்குறோம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும்போது ஒரு வருஷம் போஸ்ட் போனால் போயிட்டு போதுன்னு அடுத்த வருஷம் ஏதாவது இன்ஜினியர் காலேஜ்லேயே எதையோ சேர்த்து விட்ருக்கணும். அதையும் செய்யாமல் 3-4 வருஷம் அதிலே போட்டு இழுன்னு இழுத்து அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ளே 22 வயசு ஆகிடுச்சு. அப்போ போய் திருப்பி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதோ வேறு டிகிரி சேர்றதோ இன்ட்ரெஸ்ட் போய்டும் அவங்களுக்கு. அதனால் அப்படி இல்லாமல் இப்போ அந்த பொண்ணுக்குன்னு ஒரு டிகிரி இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா +2 குவாலிஃபிகேஷன் இன்னும் பொண்ணு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு 25 இயர்ஸ் இருந்தப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். அப்போ பிராமின்ஸுங்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 99% ஆடிட்டர்ஸ்லாம் பிராமின்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, படிப்பாங்க கூட, அவங்க தான் படிப்பாங்க. நான் பிராமின்ஸ் கொஞ்சம் ரேர் தான். அதனால் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும் அப்படிங்கும்போது அவர் அந்த ஆஃபீஸு சார்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அது நம்மளுக்கு அப்புறம் நடத்துறது யார், பையன் ஐஐடி சேர்ந்துட்டான், அதனால் நம்மளுக்கு மர்மம் ஆடிட்டராக இருந்தால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாங்கிறதுக்கோசம் அப்படி ட்ரை பண்ணார். மாப்பிள்ளை கிடைக்கல. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே ஒரு 30 வயசு ஆகிடுச்சு. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார்னா, ஒரு ஐஏஎம் படித்த மாப்பிள்ளை பார்க்கணுன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இதுக்குள்ளே 33 வயசு ஆகிப்போச்சு. அப்புறம் இதெல்லாம் முடித்தோடனே சரி சாதாரண இன்ஜினியரிங் படித்த மாப்பிள்ளை, ஒரு சாதாரண இன்ஜினியரிங் படித்தா கூட போதும், பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா அவங்களுக்கே டிமாண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணுன்ற மாதிரி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னா, இப்போ 35 இயர்ஸ் வரும்போது அந்த பொண்ணுக்கு இப்போ 35 இயர்ஸ்னு வச்சுங்க, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கான சூட்டபுள் மேட்ச் கிடைக்கல. அவங்க அப்பாவுக்கு ஒரு 100 கோடி ஆஸ்தி இருக்குது. எவ்வளோ வேணாலும் ஒரு 20 crores வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இது பண்ணுறதுக்கு டவுரியாவோ இல்லை ஏதோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு சூட்டபுளான மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. இது எங்கே ஆரம்பித்து அது எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். சிம்பிளாக ஆரம்பித்தது, ஒரு சிஏ படிக்கணும்னு ஆரம்பித்தது, அப்படி இப்படின்னு போய் அது ஒன்றும் இல்லாமல் அந்த விஷயம் இதாகி போய் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே பயமாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் பொண்ணோ பிள்ளையோ இந்த சார்ட் அக்கௌண்ட்டுன்னு படிக்க வைக்கிறதா இருந்தால் அவங்களுக்கும் எனக்கு சேர்றேன்னு சொன்னாங்கன்னா 6 மாதம் பாருங்கள், 1 மாதம் பாருங்கள், முடியலையா அழகாக நிறுத்திட்டு வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்க வைங்க. ஏன்னா இந்த பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையிலே எல்லாரையும் போட்டு அதில் படுத்தவானான்னு தோணுது. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க. இது ஒரு லைஃபே போராட்டமாகி வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.